உடல்ல சூட்டை தவிக்கிறதுக்கு நம்ம என்ன ஒண்ணுமே செய்யக்கூடாதுமா. உடல் சூடு ஏறதுக்கு தான் யோகமே பண்றது. அதி சூடாகும். ஆமா, எவ்வளவு சூடானாலும் சரி, அது நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இல்ல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, வயிறு சூடாகக்கூடாது, உடல் சூடாகணும். வயிறு சூடாகக்கூடாது. வயிறு சூடானா சில குழப்பங்கள் வரும். மோஷன் போறது தொந்தலையா இருக்கும், சாப்பிட முடியாம இருக்கும், இந்த மாதிரி ஆகும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. இந்த மாதிரி ஆனவங்க போன் பண்ணும்போது சொல்லுவேன், ஒரு இளநீ வாங்கிக்கோ, அதனுடைய கண்ணை திறந்துடு, பனை வெல்லம் போட்டு மூடிடு, நான் சாயந்தரம் வச்சுடு, காலையில இந்த ஒரு வயிற்றுல சாப்பிட்டுடு, நல்லா ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, இந்த உடம்பு சூடு ஆகணும் அப்படின்றதுக்கு அழுகணி சித்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். கொல்லான் ஒலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை. கொல்லான் துருத்தில கரியை போட்டுட்டு அவன் துருத்தி ஊதனான்னா அப்படியே நெருப்பு பறக்கும், கனகன்னு இரும்பு செவந்து உருக ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி போட்டு ஊதுறானா அந்த சூடு நிக்கல, திருப்பி தனிஞ்சு போதான். இது தனிய கூடாதப்பா, தனிஞ்சு போதப்பா. அதனால சொல்றாரு, கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிற்க கூடுதில்லை. நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடி போவானே. இப்படி நான் எரிஞ்சுக்கினே நெருப்பா இருந்தேன்னா வந்த யமன் என்னை பார்த்து ஒரே ஓட்டம் ஓடுவான். ஆனா இது அப்பப்ப தனிஞ்சு போதால யமன் என்னை தேடி வரானே அப்படின்றார். அப்போ என்ன சொல்றாரு, உடல் எப்பவும் உஷ்ணத்தில் இயக்கணும். இறைவன் எப்படி இருக்கிறான், ஜோதிமயமா இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான், நாதமா இருக்கிறான். இப்படி எல்லாம் பேசுறோம். ஆனா உடல் உஷ்ணமானவனு என்னங்க உடம்பு சூடாய் போச்சுங்க அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. உன்னுடைய பயம்தான் அதை மாத்துமே தவிர, அதை ஆகட்டும், நான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு இருந்துட்டீங்கன்னா அந்த சூடு ஒண்ணுமே பண்ணாது. ஆனா உனக்கு பயம் வரும்போது தான் உடல் மாற்றம் ஏற்படுது. அப்போ கடவுள் பேரொலியா இருக்கிறான், நீ பேரொலியா மாறினால் அந்த ஒலியில சேர்ற. கடவுள் நாதமயமா இருக்கிறான் உலகத்துல, நீ நாதமயமா மாறும் போதுதான் அதுல போய் சேருவ. அந்த நாதமயமா நீ மாறணுன்றதுக்கு தான் நாத உபதேசமே கொடுக்குறோம். அந்த உபதேசத்தினுடைய விளைவா அகஸ்தியர் ரொம்ப அழகா சொல்லுவார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி, நீ ஆரம்பத்துல எப்படி இந்த உலகத்துக்கு ஜனனம் ஆனையோ அப்படி மாறிடுவ. அந்த நாதத்துக்கு கூடுவ, அதான் குருன்ட்டு அது கூடவே போ, கடவுள்ல போய் சேர்ந்துருவேன்றது. ஆனா இவன் என்ன பண்றான், காதுல ஒரு பாடம் குத்துவான, காதுல சும்மா வண்டு கத்துற மாதிரி ஒரு சத்தம் வரும், இவன் டாக்டர் கிட்ட போயிடுறான், கொம்பை போட்டு குத்திடுறான். இப்படி பண்ணின்னு போனா என்ன பண்றது, எங்க இந்த வரும் ஞானம்? காரணம் என்ன, ஜோதின்றது நீ பார்க்கும்போது மட்டும்தான் அடையாளம். ஆனா நாதம்ன்றது அப்படிப்பட்ட படுக்கும் போது, உட்காரும் போது, எழுந்துக்கும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்திலும் உன்னை விடாதது. அப்போ விடாத போது உன் மனசை பிடிக்கிற ஆற்றல் அந்த நாதத்துக்கு தான் உண்டு, ஜோதி கூட கிடையாது. பார்க்கிற நேரம் மட்டும்தான் ஜோதியினுடைய ஞாபகம், அப்புறம் ஜோதியை மறந்துடுவேன். நாதத்தை நீ மறக்கவே முடியாது. அதனால உச்சக்கட்ட ஞானத்துக்கு நாதம் அவசியம்.